வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று அதிகளவிலான கோவிட் தொற்றாளர்கள் கொழும்பில் பதிவு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையினை குறைப்பது எமது முதற்கட்ட செயற்பாடாகும் என நிதியமைச்சர் பாசில் தெரிவிப்பு. ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திடமும் ஜனாதிபதி மன்னிப்பு கோர வேண்டும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. ரிஷாட்டின் வீட்டில் பணிக்கு அமர்த்தப்பட்ட மலையக சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கோரிக்கை. இலங்கையில் டெங்கு நோய் பரவும் அபாயம். கர்நாடகாவிற்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுகிறது திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு மேலும் 3 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்று கோவிட்-19 தொற்றுறுதியான 1452 பேரில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கோவிட்-19 பரவல் கட்டுப்பாட்டு தேசிய செயற்பாட்டு மையத்தின் நாளாந்த அறிக்கையில் கொழும்பு மாவட்டத்தில் 322 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 203 பேருக்கும், களுத்துறையில் 175 பேருக்கும், யாழ்ப்பாணத்தில் 101 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. கேகாலையில் 50 பேருக்கும், புத்தளத்தில் 24 பேருக்கும், அனுராதபுரத்தில் 16 பேருக்கும், மாத்தறையில் 54 பேருக்கும், பொலனறுவையில் 42 பேருக்கும், அம்பாறையில் 72 பேருக்கும், நுவரெலியாவில் 21 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. இதேவேளை ரத்னபுரியில் 89 பேருக்கும், ஹம்பாந்தோட்டையில் 26 பேருக்கும், பதுளையில் 32 பேருக்கும், மட்டக்களப்பில் 35 பேருக்கும், மொனராகலையில் 17 பேருக்கும், கிளிநொச்சியில் 16 பேருக்கும், திருகோணமலையில் 10 பேருக்கும், மாத்தளையில் 22 பேருக்கும், வவுனியாவில் 6 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 843 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,56,676 அதிகரித்துள்ளது. அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையினை குறைப்பது எமது முதற்கட்ட செயற்பாடாக அமையும் என தெரிவித்த நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ இதற்கு அனைத்து தரப்பினர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று 3 வேளையும் உணவு பெற்றுக்கொள்ள வசதியில்லாத மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பல்வேறு எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கையளித்துள்ளார்கள். ஆகவே அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலையினை குறைப்பதற்கு அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சருக்கும் உள்ளூராட்சி மன்ற பிரதானிகளுக்கும் இடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் பின்னரான காலப்பகுதியில் சுய விருப்பின் பேரில் இணையவழி கல்விகளை முன்னெடுத்து வந்த ஆசிரியர்களை மிகவும் மோசமானவர்கள் என்று வர்ணித்த அமைச்சரும் ஜனாதிபதியும் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திடமும் மன்னிப்பு கோர வேண்டும். அரசாங்கத்தின் பிரதிநிதிகளால் வெளியிடப்படும் இத்தகைய கருத்துக்களின் மூலம் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ கட்டி எழுப்புவதற்கு எதிர்பார்க்கும் ஒழுக்கமான நாட்டின் தரம் எத்தகையது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறியுள்ளதாவது: தற்போதைய அரசாங்கத்தின் கடந்த 1.5 வருட ஆட்சி காலத்தில் நாட்டின் அத்தனை துறைகளும் பாரிய வீழ்ச்சிக்கு முகம் கொடுத்து இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இப்போது நாடு அரசியல், சமூக பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு இருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் நிர்ணய விலையை தீர்மானிப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் சந்தையில் நிர்ணய விலைகளையும் விட அதிகமான விலைகளுக்கே பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆனால் மறுபுறம் பொதுமக்கள் அன்றாட வருமானத்தை உழைத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில தனியார் நிறுவனங்கள் இப்பொழுதும் தமது ஊழியர்களுக்கு சம்பளத்தின் 50% வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களை பணிக்கு அமர்த்த முயலும் முகவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு ரிஷாட்டின் வீட்டில் பணிக்கு அமர்த்தப்பட்ட மலையக சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ரிஷாட் பதியுதீனின் இல்லத்தில் கடந்த 2020 ஆண்டு அக்டோபரில் டயகம 3ஆம் பிரிவினைச் சேர்ந்த 15 வயது சிறுமி வீட்டு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். கடந்த 3ஆம் தேதி தீக்காயங்களோடு அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் 15 வயதான குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பாக உண்மை கண்டறியப்பட வேண்டும். சிறுமியின் மரணத்தில் மறைந்துள்ள மர்மம் துலங்க வேண்டும். நீதிக்கு மேல் எவரும் இல்லை. இந்த விடயத்தில் சரியான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதன் ஊடாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நம்புகின்றேன். அதேபோன்று நாட்டில் எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் இந்த விடயம் நடைபெற்றுள்ளமையினாலேயே வெளியே தெரிய வந்துள்ளது. எனினும் எங்களுக்கு தெரியாமல் எங்கெல்லாம் இதுபோன்ற சம்பவங்கள் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்துடன் சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கும் உட்படுத்தப்படுவதாக தினமும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் விரைந்து முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் 15,161 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இவற்றில் அதிக அளவிலானோர் மேல் மாகாணத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தேசிய டெங்கு தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் மொத்தமாக 4,509 பேர் உறுதிப்படுத்தப்பட்ட டெங்கு நோயாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் 1,905 பேர் உறுதிப்படுத்தப்பட்ட டெங்கு நோயாளர்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிக ஆபத்துள்ள சுகாதார பிரிவுகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் சிறப்பு குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்கள் டெங்கு நோய்க்கான அதிக ஆபத்து நிறைந்த பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. காலி, மாத்தரை, ஹம்பாந்தோட்டை, குருநாகல், கண்டி, சப்ரகமுவ, ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கும் டெங்கு நோய் பரவுவதற்கான அதிக ஆபத்து நிறைந்த பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை நாடு முழுவதிலும் டெங்கு ஒழிப்பு திட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தேசிய டெங்கு தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஜிகா வைரஸ் பரவுவதற்கு இலங்கையில் சூழல் உகந்ததாக இருப்பதாகவும் நுழம்புகள் குறித்து கூடுதல் பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சுகாதார அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. தொடர்பது வெளிநாட்டு செய்தி. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு ஆதரவாக இந்திய மத்திய அரசு செயல்படுகிறதோ என சந்தேகம் எழுந்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் மறைந்த சமூக செயற்பாட்டாளர் ஸ்டேன் சுவாமிக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மேகதாது அணை விவகாரம், நீட் தேர்வு மற்றும் மீனவர் மசோதா உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுகிறதோ என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் திருமாவளவன் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். புனேவில் இருந்து விமானம் மூலம் மேலும் 3 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தடைந்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள மத்திய மருந்து சேமிப்பு கிடங்கில் இருந்து 3 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை தமிழ்நாட்டிற்கு மத்திய சுகாதாரத்துறை விடுவித்திருந்தது. இந்த நிலையில் தடுப்பூசிகள் 25 பார்சல்களில் புனேவில் இருந்து விமானம் மூலம் நேற்று சென்னைக்கு வந்தடைந்தன. இதனை அடுத்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தடுப்பூசி பார்சல்களை தமிழ்நாடு அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அங்கிருந்து தடுப்பூசி பார்சல்களை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மாநில மருந்து சேமிப்பு கிடங்கிற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். புதிதாக வந்த 3 லட்சம் டோஸ் தடுப்பூசிகளை தேவைக்கு ஏற்ப மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.